சிறகடிக்க ஆசை சரிகளில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை கூட வச்சுக்கிறாங்க. உன் கூட இருக்கிற போது தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ரோகிணி. நீ அந்த வீட்டில் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக்கம் போல தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஷோரூமுக்கு வந்ததும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா நீ இப்போ என் கூட இருக்கல்ல, உன்னை வெளியே போக சொல்கிறதுக்கு என் அம்மா என் பக்கத்தில் இல்லைல்ல, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னை உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன ரோகிணி இப்படி ஒரு கேள்வி கேட்குற? உன்னை போய் எனக்கு பிடிக்காத இருக்குமா? இப்போ நான் ஒரு ஷோரூமோட ஒரு ஓனராக இருக்கேனா, அதுக்கு காரணமே நீ மட்டும்தானே. என் அப்பாவோட பணத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படியெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒன்று, அந்த வட்டிக்காரங்கிட்ட பணம் வாங்கினதுனால அந்த வீட்டில் பாதி ஷேரு அந்த முத்துவுக்கே போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் சொல்லிகிட்டு இருக்க? அந்த வீட்டில் பாதி ஷேரு அந்த முத்துக்கு போக போதா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னால் தானே இந்த கடன் எல்லாமே பட்டுச்சு. அதனால் அந்த 48 லட்ச ரூபாயும் முத்துவும் மீனாவும் தான் அடைக்க போகிறாங்க. அதனால் என்னோட பங்கு எல்லாமே அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் மட்டும்தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரோகிணி இருந்துட்டு, உன்னோட ஷேர் அது உனக்கு தான் சேரணும். அந்த வீட்டோட மூத்த பையன் நீ நல்லா படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ் மேன் வேறு. அந்த வீட்டில் உனக்கு சொத்து மதிப்பு இல்லைன்னா உன்னோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் பாரு. நான் எப்படியாவது இந்த பணத்தை புரட்டி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், பழைய கௌரவத்தோடு நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.